எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பேக் ஹேண்ட் ப்ரைடல் மெஹந்தி டிசைன் தான் காட்ட போகிறேன். ஸோ நான் வந்து என்னோடய கையிலேயே போட போகிறேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் டைனி ஹேர் இருக்கும். இந்த மாதிரி ஹேர் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ரைடல் மெஹந்தி பேக் ஹேண்ட் டிசைனு. ப்ரைடல் மெஹந்திக்கு எப்போவுமே பேக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு காட்டுங்கன்னு சொல்லி இந்த சைடுக்கும் இந்த தம் சைடுக்கும் இந்த லாஸ்ட்டு ஃபிங்கர் சைடுக்கும் ஒரு லைன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால நான் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு ஃப்ளவர் டிசைன்லேயே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, லைன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதில் நீங்கள் லைன்ஸ் மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஹம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹம்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா கட் ஒர்க் டிசைன் மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே ஹம்ஸ் க்ரியேட் பண்ணாமல் டிசைன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் இங்கே வந்து லோட்டஸ் டிசைன் தான் எடுக்க போகிறேன். லோட்டஸ் ஃபஸ்ட்டு லோட்டஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. லோட்டஸ்லேயே நான் வந்து 3 பேட்டல்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சென்டர் இல்லாமல் இந்த 3 பேட்டல்ஸ் வந்து லீஃப் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி இந்த சைடும் இந்த ஹைட் எடுத்துக்கோங்க. இந்த லைன்ஸ் எல்லாம் தெரியக்கூடாது. இந்த ஹைட்டுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க. சேம் ஃபர்ஸ்ட்டு லோட்டஸ் நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த கேப்லலாம் ஒரு ஸ்மால் சர்க்கிள் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பேட்டல்ஸ் எடுத்துக்கோங்க. லீஃபு இந்த மாதிரி. நான் இங்கே ஒரு சிம்பிள் சர்க்கிள் எடுத்திருக்கேன். ஸோ இதே இங்கே 2 லோட்டஸ் வந்திருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் நான் ஒரு லோட்டஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரொம்ப பேக்கில் போகுது, என்னால் சரியாக காட்ட முடியல. அதனால் நான் இது மட்டும் நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு லோட்டஸ் எப்படி எடுக்கிறீங்களோ அதே ஹைட் அளவுக்கு தான் 2 லோட்டஸும் எடுக்கணும். நீங்கள் எத்தனை லோட்டஸ் எடுக்கிறீங்களோ அதே ஹைட் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா 2 பேரலல் லைன் கொடுத்து இதுக்கு திக்னஸ் கொடுத்துடலாம். நான் இப்போ வந்து என்னோடய ஹேண்டுக்கே போடுறதுனால நான் வந்து ஸ்கின்னுக்கு டச் பண்ணி போடுறேன். ஸோ ஹேர் இருக்கிறதுனால நீங்கள் ஸ்கின்னுக்கு டச் பண்ணி போட்டால் தான் அது பர்ஃபெக்டாக வரும். இப்போ இங்கே வந்து ரெண்டு லைன் கொடுத்துருக்கேன். இதுக்கு திக்னஸ் கொடுத்துட்டு இன்னொரு லைன் போட்டு ஹம்ஸ் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே. இப்போது இந்த திக்னஸ் கொடுத்துருக்கேன். 2 லைன்ஸ் வந்து ஹம்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இது நம்ம ஒர்க் பண்ணுற வரைக்கும் இது ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இது ஃபில் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு ஷேடிங் கொடுத்துடலாம். உள்ள ஷேடிங் நீங்கள் ஃபுல்லாகவும் கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒன் சைடு கூட ஷேடிங் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஷேடிங் கொடுத்துட்டு இந்த பேட்டல்ஸ்லேயும் இந்த மாதிரி ஷேடிங் கொடுத்துருங்க. சேம் இதே மாதிரி இதுலேயும்
சும்மா லைட்டாக ஒரு 2-3 லைன்ஸ் வர மாதிரி பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இதுக்கு திக்னஸ் கொடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு வெளியே இருந்து ஃபில் பண்ணிக்கிட்டே திக்னஸ் கொடுத்தோன்னா அந்த லோட்டஸ் வந்து உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியும். இந்த அவுட்டர் சைடெல்லாம் திக்னஸ் கொடுத்துடணும். ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸ் க்ரியேட் பண்ணுற வரைக்கும் அது ட்ரை ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப தின்னாக ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக அது நம்ம 2 லைன் போட்டு க்ரியேட் பண்ணுற வரைக்கும் இது ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு மேலே வந்து ஒர்க் முடிச்சிடலாம். இதே மாதிரி இன்னொரு ஃப்ளவரும் இன்னொரு பேட்டர்னும். உள்ளே கொடுத்துருக்கோம் இல்லையா லைன்ஸு, அது வந்து கொஞ்சம் தின்னாகவே கொடுங்க. ரொம்ப திக்காக கொடுக்க வேணாம். ரொம்ப திக்காக கொடுத்தீங்கன்னா ஸ்மட்ச் ஆகிடும். மேலே மட்டும் திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக திக்னஸ் கொடுத்துட்டு உள்ளே வர லைன்ஸ் வந்து லைட்டாக ஓகே. இதே மாதிரி இந்த சைடு இருக்கிற லோட்டஸ்க்கும் திக்னஸ் கொடுத்துடலாம். ஸோ அது வந்து நான் லாஸ்ட்டில் பண்ண போகிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு லைன் பண்ணுறேன். இங்கேருந்து ஒரு லைன், ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணுற மாதிரி இதில் லீஃப். லீஃப் ஆல்ரெடி நான் கிளாஸஸில் சொல்லியிருக்கேன் லீஃப் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி. இதே மாதிரி லீஃப் க்ரியேட் பண்ணிக்கிட்டே வாங்க. லைன்ஸ் மட்டும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக எடுத்துக்கோங்க. என்னோடய லைன்ஸ் வந்து கொஞ்சம் பெண்டாக இருந்துச்சுன்னா கண்டுக்க வேணாம். ஏன்னா என்னோடய கையிலேயே போடுறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் லீஃப் மட்டும் க்ரியேட் பண்ணும்போது இந்த சைடும் க்ரியேட் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். லீஃப் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு நான் சி பேட்டர்ன் கொடுக்க போகிறேன். நீங்கள் எவ்வளோ இந்த ஹைட் வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு. இப்போ வந்து நான் ஸ்மாலாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த 2 இதுக்கு பதிலாக இவ்வளோ கூட நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் எப்படியும் க்ரியேட் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்மால் கூட க்ரியேட் பண்ணலாம். ஹேர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்கின்னுக்கு டச் பண்ணி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்கின்னில் மெஹந்தி படும். அப்போ தான் வந்து கலர்ஸும் வரும். ஸோ இங்கே நான் ஒரு சி பேட்டர்ன் கொடுத்தேன் இல்லையா, அதுக்கு மேலே ஒரு தின் லைன் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளேயே திக்னஸ் கொடுத்துருங்க. ஆஸ் யூஷுவல் நான் ஆல்ரெடி கிளாஸில் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி ஹேண்ட்லேயும் ஒர்க் பண்ணணும். நீங்கள் ஹேண்டில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து
கரெக்டாக வரும். கண்டினியூஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னிங்கன்னா பேப்பரில் ஹேண்டில் போடுறதுக்கும் கொஞ்சம் அந்த ஃப்ளோ வரும். நான் ஃப்ரண்ட்டில் தான் மெஹந்தி போடலான்னு நினச்சேன். பட் எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஆல்ரெடி நான் மெஹந்தி போட்டிருக்கேன். ஸோ இது லைட்டாக போய்கிட்டே இருக்குது. இன்னும் தெரியுது பாருங்கள், அழகாக இருக்குது கலர். இதனால நான் ஃப்ரண்ட்டில் வந்து மெஹந்தி போடலை. இதுக்கு மேலே ஒரு லைன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் லைன் இல்லாமலேயும் ஹம்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த லைனுக்கு மேலே வந்து ஹம்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் 2 லைன் ஹம்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா என்ன டிசைன் க்ரியேட் பண்ணலாம், நான் ஒரு கட் ஒர்க் டிசைன் எடுக்க போகிறேன். நீங்கள் கட் ஒர்க்கு எவ்வளோ ஹைட் எடுக்க போகிறீங்க அதுதான் பார்க்கணும். நீங்கள் ஒரு ஃபிங்கர் அளவுக்கு எடுக்கிறீங்கன்னா இவ்வளோ தான் வரும். இல்லை 2 ஃபிங்கர் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி அளவு எடுத்து ஒரு லைன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. எனக்கு 2 ஃபிங்கர்னால் இங்கே வரைக்கும் வருது. ஸோ நான் 2 ஃபிங்கர் அளவுக்கு ஒரு லைன் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இதுக்குள்ளே வந்து என்ன டிசைன் க்ரியேட் பண்ணலாம், நான் ஜஸ்ட் ஒரு ஃப்ளவர் க்ரியேட் பண்ணுறேன். கட் ஒர்க் டிசைன் பண்ணும்போதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நெகட்டிவ் ஸ்பேஸ் சொல்கிறோம். இதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதா இருந்தால் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தின் ஒர்க் தான் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் அதுக்கு திக்னஸ் கொடுக்கணும். எடுத்த உடனே திக்னஸ் கொடுத்துடாதீங்க. இந்த மாதிரி தின் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திக்னஸ் கொடுக்கலாம். அதுக்குள்ளே ஸ்மால் ஒரு ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஸ்மால் பேட்டல், இந்த பேட்டல்லையே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு லீஃப், சேம் இதே மாதிரி இங்கேயும் ஒரு ஸ்மால் சர்க்கிள் எடுத்து ஒரு பேசிக்கான ஒரு ஃப்ளவர்ஸ் எடுத்திருக்கேன். இந்த சைடில் ஒரு இருக்கிற கேப்பெல்லாம் சின்ன சின்ன ஸ்மால் டிசைன்ஸ் போட்டு ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற ஸ்பேஸில் வந்து ஃபுல்லாக மெஹந்தி போட்டு ஃபில் பண்ணி விட்டுறணும். இதே மாதிரி எல்லா சைட்ஸ்லேயும் ஃப்ளவர்ஸ். இந்த மாதிரி கேப்பில் வந்து அப்படியே விட்டுருங்க. இல்லைன்னா இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் போட்டு ஸ்மால் சர்க்கிள் போட்டு ஃபில் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப மெஹந்தி வந்து ரொம்ப அதிகமாக ஃபில் பண்ணியிருக்கிற மாதிரி தெரிய வேணாம். அதில் டிசைன்ஸ் தெரியணும். இந்த இடத்துல அதே மாதிரி இந்த சைடில் நம்ம ஃபில் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஒரு சர்க்கிள் எடுத்து ஃப்ளவர். இது வந்து நெகட்டிவ் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம்.
இப்போது இதுக்கு ஷேடிங் கொடுத்துடலாம். கரெக்டாக பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து டிசைன் க்ரியேட் பண்ணேன். அதுக்குள்ளே ஷேடிங் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஷேடிங் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஃபில்லே பண்ணணும். இதே மாதிரி எல்லா லீவ்ஸ்லேயும் ஷேடிங். ஷேடிங் கொடுத்துட்டோம் இல்லையா? இப்போது எங்கெங்கே கேப் இருக்குது அந்த டிசைன் விட்டுட்டு கேப் இருக்கிற இடத்துல வந்து ஃபில் பண்ணணும். பார்த்து கவனமாக பண்ணுங்கள். இல்லைன்னா டிசைனுக்குள்ளே ஒரு டிசைனும் ஸ்மட்ஜ் ஆகிடுச்சுன்னா என்ன டிசைன் போட்டிருக்குங்கிறதே தெரியாது. தெரியுதா? இந்த ஃப்ளவரில் இப்போ இந்த பேட்டல் போட்டிருக்கோம் இல்லையா? இந்த பேட்டலுக்கு மேலே ஒரு கேப் இருக்குது பாருங்கள், அது ஃபில் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா இந்த சென்டரில் ஒரு லைன் போகுது பாருங்கள், அதுக்கப்புறமா இது ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண டைம் கிடைக்கலனா நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே. அந்த டைம் பார்த்து நீங்கள் ரெடியாக இருங்க, என் கூடவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 1 hour தான். என்னோடய வீடியோஸு மினிமம் ஒரு 15 minutes 25 minutes இவ்வளோ நேரம் இருந்தால் போதும் இல்லையா உங்களுக்கு? அந்த டைம் எடுத்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என் கூடவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் மெஹந்தி. ஓகே, இதே மாதிரி இந்த சைடும் நம்ம லைன்ஸ் க்ரியேட் பண்ணோம் இல்லையா? எவ்வளோ தூரம் வரைக்கும் எடுக்கணும்னு சொல்லி அவ்வளோ தூரம் வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த சைடில் வந்து ஒரு லைன் போட்டுட்டு இதுக்குள்ளேயும் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த டிசைன் வந்து இந்த சைடு பேக் சைடுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி, கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற மாதிரி ஃபில் பண்ணி விட்டுருங்க. அப்போது என்ன ஆகும்னா, இந்த ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த சைடு லைன்ஸ் எடுத்து, இல்லைன்னா இதே மாதிரி டிசைன் வந்துச்சுன்னா இதே கண்டினியூ பண்ணுற மாதிரி வரும். இல்லைனா லைன் எடுத்து அதை ஹம்ஸ் கொடுத்து இந்த டிசைன் வந்து இந்த சைடு ஃபினிஷிங் கொடுத்துட்டு இந்த சைடு வந்து வேறு ஏதாச்சும் டிசைன் க்ரியேட் பண்ணுற மாதிரி நல்லாயிருக்கும். உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதே மாதிரி இந்த சைடும் க்ரியேட் பண்ணிவிடுங்க.
இந்த சர்க்கிளில் வந்து சர்க்கிள் கொடுத்து அப்படியே ஸ்பேஸ் அப்படியே விட்டுருங்க. இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் டிசைன் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டிசைன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பட் கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துருங்க சர்க்கிளுக்கு மட்டும். ரொம்ப திக்னஸ் கொடுக்க வேணாம், லைட்டாக. ஸோ இதை நம்ம ஃபில் பண்ணி பார்க்கலாமா? இது பாருங்கள், நான் ஃபில் பண்ணியிருக்கேன். நல்லா டிசைன் வந்து க்ளீனாக தெரியுது பாருங்கள். நான் ஃப்ளவர் போட்டு இதுக்கு மேலே ஒரு சிம்பிள் பேட்டர்ன்ஸு லீஃபும் கொடுத்துருக்குறது க்ளீனாக தெரியுது பாருங்கள். ஸோ இது முடிச்சுட்டு இதுக்கு ஒரு லைனு, இந்த லைன் க்ளீனாக இருக்கட்டும். இதுக்கு மேலே ஒரு லைன் கொடுத்துட்டு இதுக்கு ஹம்ஸ் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு மேலே நான் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் எடுக்கிறேன். ஏன்னா நான் இங்கே ஒரு செக்ஸ் டிசைன் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் எடுத்துகிட்டு லைன்ஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. லைன் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் லைன்ஸ் மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். எடுத்துட்டு இந்த சைடில் இருந்து எவ்வளோ தூரம் வேணுமோ, தின்னாக வேணுமோ, இந்த ஸ்பேஸ் சொல்கிறேன். இந்த ஸ்பேஸ் வந்து ஸ்மால் வேணுமா இல்லைன்னா பெருசாக வேணும்னா பெருசாக கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த செக்ஸ் டிசைன் வந்து நான் ஆல்ரெடி கிளாஸில் சொல்லியிருக்கேன் எப்படி க்ரியேட் பண்ணணுங்கிறது. ஸோ இப்போ நான் ஹேண்ட்லேயும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். லைன் போட்டு டாட்ஸ், லைன், டாட்ஸ், லைன், டாட்ஸ், அவ்வளோதான். கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிருச்சு பாருங்கள் செக்ஸ். இந்த பாக்ஸ்குள்ளே ஒரு ஸ்மால் டாட்ஸ். ஹேர் இருந்துச்சுன்னா சர்ஃபேஸ்க்கு டச் பண்ணிக்கிட்டே போடுங்க, ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஸ்கின்னுக்கு டச் பண்ணிக்கிட்டே போடுங்க. ஓகே, முடிச்சுட்டு நம்ம ரெஃபரன்ஸ் லைன்ஸ்க்கு கொடுத்தோம் இல்லையா லைன், அது திக் பண்ணணும். திக்னஸ் கொடுத்துட்டு இதுக்கு மேலே ஒரு லைன் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணணும். லைன் கொடுத்துட்டு இதுக்கு ஹம்ஸ் முடிச்சுட்டு பார்க்கலாமா? இந்த மாதிரி ஹம்ஸ் கொடுங்க. சிங்கிள் லேயர் ஆர் 2 லேயர்.
லைன்ஸ் செக்ஸு முடிச்சுட்டு லைன்ஸ் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே லீவ்ஸை க்ரியேட் பண்ணலாம். லீவ்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து க்ரியேட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்று ஸ்மட்ச் ஆகிடும். ஓகே, இது முடிச்சுட்டு இதுக்கு நான் ஒரு கட் ஒர்க் மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் ஒர்க் மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு அப்படியே நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, சி பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தெரியாதவங்க போய் எப்படி க்ரியேட் பண்ணுறேங்கிறது அந்த ஓல்டு வீடியோஸ் செக் பண்ணுங்கள். பாருங்கள், ஹேர் இருந்தும் எவ்வளோ நீட்டாக தெரியுது டிசைனு. ஃப்ரீ மெஹந்தி கிளாஸஸ் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்னால் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது கட் ஒர்க் கொடுத்து சி பேட்டர்ன் லைன்ஸ் கொடுத்து இதுக்கு திக்னஸ் கொடுத்துட்டு மேலே ஒரு சிங்கிள் லைன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஹார்ம்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி டிசைன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே என்ன பண்ணலாம், ஒரு லைன் கொடுத்துட்டு ஒன்று நீங்கள் இந்த சைடு லைன்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிவிடுங்க, இல்லைனா ஃபில்லிங்ஸ் டிசைன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஃபில்லிங்ஸ் டிசைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. நான் இப்போது ஜஸ்ட் ஒரு லைன்ஸ் க்ரியேட் பண்ணி அதில் டாட்ஸ் மட்டும்தான் வைக்க போகிறேன். லைன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு டாட்ஸ் 4 டாட்ஸ் கொடுத்தேன் இல்லையா, அதுக்கு இந்த 2 டாட்ஸுக்கு சென்டர், இந்த 2 டாட்டுக்கு சென்டர், அதே மாதிரி டவுன்லேயும். இப்போது மேலே போகுது. இப்போது இந்த 2 டாட்ஸ்க்கு சென்டராக வருது, இந்த 2 டாட்டுக்கு சென்டராக வருது. இப்போது லாஸ்ட்டில் ஒரு டாட்ஸ். இதே மாதிரி ஃபில் பண்ணிடலாம். ஓகே, இது வரைக்கும் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே என்ன டிசைன் க்ரியேட் பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு கட் ஒர்க் எடுத்துக்கலாம். இந்த சைடு எடுங்க, இல்லைன்னா இந்த சைடு எடுங்க, அது உங்களோட விருப்பம். இந்த சைடு எடுக்கிறீங்களோ, பட் என்னென்னா நீங்கள் எந்த சைடு க்ரியேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இன்னொரு ஹேண்ட்லேயும் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த ஸ்மால் ஃபிங்கர்ஸ் பக்கம் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு கையிலையும் இந்த ரைட் சைடில் ஒரு டிசைன் எடுக்கணும். ரைட் சைடில் இந்த ஸ்மால் ஃபிங்கர்ஸ் வருது இல்லையா, அந்த பக்கம் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இந்த கையில் இந்த சைடு க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கையில் இந்த சைடு க்ரியேட் பண்ணிங்கனாக்கா அது டிசைன்ஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். ஸோ பிரைட்ஸ்க்கெல்லாம் ஒரே மாதிரி டிசைன்ஸ் போட்டால் தான் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இங்கே நான் ஒரு டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஏதாச்சும் ஒரு ஃப்ளவர்ஸ், இல்லைன்னா கட் ஒர்க், நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் டிசைன்ஸ், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி.
ஸோ இப்போ வந்து நான் ஒரு லோட்டஸே எடுக்கிறேன். லோட்டஸ் நான் கிளாஸில் சொல்லவே இல்லை. ஸோ நான் லோட்டஸ் எடுக்கிறேன். சென்டரில் ஒரு ஃபுல் பேட்டல்ஸ், அப்புறமா சைடில் வந்து இந்த ஹாஃப் லீஃப் மாதிரி எடுத்துட்டு இங்கே ஒரு ஸ்மால் லீஃப். இந்த மாதிரியும் பண்ணலாம், இல்லைன்னா ஃபுல் லோட்டஸ் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இந்த இடத்துலலாம் ஒரு ஸ்மால் லீஃப், இந்த ஒரு லைன்ஸ் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்குள்ளெல்லாம் ஒரு ஸ்மால் லீஃப். இந்த 2 ஃபிங்கருக்குள்ளேயே இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் லைன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லோட்டஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்மால் லைன்ஸ், தின் லைனில் ரெஃபரன்ஸ் லைன்ஸ்க்கு மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். ஸோ இந்த 2 ஃபிங்கரில் வந்து நான் லோட்டஸ் டிசைன் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டேன். இங்கே நான் ரெஃபரன்ஸ் லைன் எடுத்திருக்கேன் இல்லையா, அதுக்கு இந்த சைடு லைன்ஸ் எடுக்கிறேன். செக்ஸ் டிசைன்ஸ் ஸ்பேஸ் பாருங்கள், நான் எவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்கேன்னு சொல்லி. இவ்வளோ ஸ்பேஸில் எடுத்துட்டு இதே மாதிரி ஃபிங்கர்ஸ் கொஞ்சம் ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டு செக்ஸ் எடுங்க. இது வரைக்கும் நான் இங்கே ஒரு ஃபில் பண்ணியிருக்கேன் டிசைனு, இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இந்த சைடு இதே மாதிரி இங்கேயும், அதுக்கப்புறமா ஒன் சைடு நம்ம லைன்ஸ் எடுத்துட்டோம். இந்த சைடு வந்து இப்படி க்ராஸில் எடுத்திருக்கேன். சேம் ஈவன் ஸ்பேஸில் இந்த சைடும் நான் லைன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எடுத்தாச்சா, எடுத்துட்டு இந்த லைனுக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகுது.
இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் லைன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா திக் லைன் ஒரு தின் லைன் ஒன்று எடுத்துகிட்டு ஹம்ஸ் இந்த மாதிரி ஸ்மால் குட்டி குட்டி ஹம்ஸ் எடுத்துக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா லைன்ஸ்லேயும் தின் லைன் ஒன்று எடுத்துகிட்டு ஹம்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க, இந்த சைடும். நான் இப்போ வந்து 2 லைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் உள்ளே என்ன ஒர்க் பண்ணுறேங்கிறது நான் காட்டிடுறேன். ஒன்று நீங்கள் ஹம்ஸ் ஸ்பைரல் எடுத்து ஸ்மால் ஹம்ஸ் க்ரியேட் பண்ணி ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு டாட்ஸ், ஓகே. இது ஒரே ஒரு நான் ஃப்ளவர் மட்டும் நான் காட்டுறேன். இதுக்கப்புறமா இதே மாதிரி தான் நம்ம வந்து கட்வொர்க் டிசைன் வந்து க்ரியேட் பண்ணுவோம் ப்ரைடல்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கட்வொர்க் டிசைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிசைன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. டிசைன் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து என்ன டிசைன் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா தான் இது ஃபில்லிங் கொடுக்கணும். இப்போ நான் இதே அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறேன். இது முடிச்சுட்டு இது க்ரியேட் பண்ணுங்கள். இது வந்து நெகட்டிவ் ஸ்பேஸ் வந்து இப்படி தான் நம்ம டிசைன் க்ரியேட் பண்ணுறது. ஃபுல்லாக நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல நம்ம எப்படி ஃபில் பண்ணுமோ அதே மாதிரி சேம் இந்த இடத்துலையும் ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்பேஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். இல்லைன்னா டிசைன்ஸ் மர்ஜ் ஆகிடுச்சுன்னா நம்ம இது ஃபில் பண்ணுறோம் இல்லையா பேஸ்ட்டு, அதுதான் அதிகமாக இருக்கும், டிசைன்ஸ் வந்து கம்மியாக தெரியும், பார்க்க அழகாக நீட்டாக தெரியாது. ஸோ ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள். இந்த டிசைன் நான் இப்போ முடிச்சிட்டேன். ஸோ இதுதான் பேக் ஹேண்ட் டிசைன் எப்படி க்ரியேட் பண்ணணுங்கிறது நான் காமிச்சிட்டேன். நீங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த டிசைன் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் ப்ரைடல் மெஹந்திக்கு உங்கள் மேரேஜுக்கு மெஹந்தி ஆர்டிஸ்ட் சர்ச் பண்ணுறீங்கன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சென்னைக்குள்ளே எங்கே இருந்தாலும் வருவேன். சென்னைக்கு வெளியே இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் வரும். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரியல. நிறைய 2-3 பேர் கேட்டாங்க என்கிட்ட, மெஹந்தி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் நான் பார்க்குறோம் அப்படிங்கிறது, எப்படி ஷேர் பண்ணணுங்கிறது கேட்டாங்க. ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னாக்கா எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பார்த்து நான் சொல்கிறேன், கைடு பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு டைம் இல்லைன்னா நான் வீடியோ போடுற டைம் மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டு என் கூடவே உட்காருங்க. அப்போ தான் உங்களுக்கு டைம் கிடைக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ இதோட நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஃபைனல் லுக், பாருங்கள். பேக் ஹேண்ட் டிசைன் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபில் கூட பண்ணிக்கலாம்.
ஃபில்லிங்ஸ் டிசைன் பாருங்கள். நீங்கள் இந்த லோட்டஸ்குள்ளே ஷேடிங் கூட பண்ணலாம், இல்லைனா ஜஸ்ட் நான் டாட் வச்சுருக்கேன் இல்லையா அதே மாதிரி கூட முடிச்சிடலாம். ஸோ இதோட வீடியோ நான் ஃபினிஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய். தேங்க்ஸ் அ லாட் என்னோடய வீடியோஸ் வாட்ச் பண்ணுறதுக்கு. பாய் பாய்.